நீதிமொழிகள் நீதியை சொல்லி தர்றது தான் நீதிமொழிகள். டே டு டே லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும், அந்த 31 அதிகாரங்களையும் நம்ம 31 நாட்கள் படித்தோம்னா வாழ்நாள் பூரா ரொம்ப வாழ்நாளுக்கு ஏற்றதாக இருக்கும். அது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. அதாவது பொறாமைன்ற குணம் பார்த்தீங்கன்னா அது நல்ல குணம் கிடையாது. பொறாமை எலும்புரிக்கின்னு பைபிள் சொல்லுது. பொறாமை பாவத்தினுடைய அடையாளமாக இருக்குது. அது ஃபெல்லோ பீயிங் மேலே நம்ம எரிச்சல் அடையிறது தானே பொறாமை. அவங்கக்கிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இல்லைன்னா அது ஒரு பொறாமை குணம். அது கர்த்தருடைய குணம் கிடையாது. அதுலேயே சொல்லியாச்சு, பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதுன்னு. பாவிகள் அவங்க மேலே பொறாமைப்பட்ட நம்மளுக்கு என்ன சௌக்கியம் கிடைக்க போகுது? அதனால நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம மைண்டில் எடுக்கவே கூடாது. கர்த்தர் நம்மளுக்கு எதை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அதை பார்க்கணும். நம்மளுடைய கண்டென்ட் நம்மளுக்கு நம்மளுக்கு ஏற்றபடி ஆண்டவர் அளந்திருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பை நம்ம ஆராய்ச்சி பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக தான் இருப்போம். ஆனால் நம்ம அதை மைண்டில் வைக்காம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம எல்லாம் மற்றவங்கள பார்த்துட்டு அது நம்மக்கிட்ட இல்லை, இது நம்மக்கிட்ட இல்லை, இப்படியே வருத்தப்பட்டுனே இருப்போம். அது வருத்தப்பட்டு இது பண்ணுறது அது ஒரு விதமான பொறாமை. இன்னொரு பொறாமை இருக்கும் பாருங்களேன். அது என்னன்னா, அது என்ன அவங்கக்கிட்ட வந்துச்சு, அவங்கள பிடிக்காதத அவங்க மற்றவங்கள பிடிக்கலன்னா அவங்கக்கிட்ட மிஞ்சி போனது எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது. அது ஒரு பொறாமை குணம். பொறாமை பட்டோம்னா அந்த குணம் எதை வெளிப்படுத்துதுன்னா, பொறாமைப்படுறவங்க இந்த உலகத்துக்குரியவங்களா இருக்கிறாங்க. உலக ஆசை பாசங்களோட இணைந்து இருக்கிறாங்க. உலகத்தினுடைய சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகைன்னு பைபிளில் வேதத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ நம்ம பொறாமை எதனால வருது?